ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி சேலம். நம்ம நீட் 2026 ரிசல்ட்டுக்கு அப்புறம் இப்போ நம்ம கவுன்சிலிங்காக ரொம்ப ஈகராக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பெற்றோர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் ஏன் கல்வியாளர்கள் மத்தியிலும் கூட என்ன ஒரு மைண்ட்ல இருக்கு அப்படின்னா, நீட் எக்ஸாம் ரத்தாக போகுதா, கேன்சல் செய்ய போறாங்களா, நம்மளுடைய மாணவர்களுடைய கனவுலாம் என்ன ஆக போகுது, நம்ம பசங்க டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்ல மனதளவுல ரொம்ப சோர்வாகவும் மனதளவுல குழப்பமான ஒரு மனநிலைமை இருக்காங்க. அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்துக்காக தான் இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். பார்க்கலாங்களா? ஸோ நம்ம இந்த நீட் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நீட்ல இருக்க சுத்தி சுத்தி இந்த நீட் எக்ஸாம் சுத்தி சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள்னாலதான் என்ன ஆகுது, இந்த மக்கள்கள் மத்தியில ஒரு குழப்பமான நிலை வருது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முதல்ல நீட் 2013 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நம்ம சிபிஎஸ்இ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதை கண்டக்ட் பண்ணாங்க. அந்த நேரத்துல அந்த கொஸ்டின் லீக் இஷ்யூ அப்படிங்கிறது வந்ததுனால கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்து, இதுக்கு முன்னாடியே அந்த ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் எப்படி நடந்துட்டு இருந்துச்சோ, நீட்டுக்கு முன்னாடியே எக்ஸாம் இருந்துச்சுங்க, பேர் வேற ஏஐபிஎம்டி நடத்திட்டு இருந்தாங்க. அது இந்தியா ஃபுல்லா ஒரே மாதிரி நடத்தணும், ஒரே ஆர்கனைசிங் பாடி இருக்கணும், ஒரே கொஸ்டின் பேப்பர் இருக்கணும், ஒரே மார்க்கிங் சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணாங்க, நீட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுல ஒரு இஷ்யூ வந்தனால திரும்பி ஒரு 2 இயர்ஸ்க்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏஎம்பி கிட்ட கொடுத்தாங்க. அதுலயும் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு டிஸ்பியூட்ஸ் வந்துச்சு. அதுலயும் என்ன ஆச்சு, ஒரு 2 இயர்ஸ்ல அதுலயும் இந்த லீக் இஷ்யூ வந்துச்சு. அதனால என்ன ஆச்சு, திருப்பியும் கோர்ட்டு கேஸ், திருப்பியும் அந்த நீட் எக்ஸாம் பத்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்தியா ஃபுல்லா ஒரே எக்ஸாம் வேணும் தான் அப்படின்னு 2016ல என்ன பண்ணாங்க, ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சு. அது வந்ததுக்கு அப்புறம் நின்றுச்சு அப்படின்னு பார்த்தா அப்பயும் இல்ல. 2017 to 19 அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் சூஸ் பண்றதுலயும் ஏஜ் லிமிட் விஷயமாவும் என்னாச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2021ல சால்வர் கேங் நீட் எக்ஸாம் நடக்கும் போதே அந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு எக்ஸாமுக்கு வெளியில இருந்து சால்வ் பண்ணி கொடுக்குற கேங் இருக்காங்க அப்படிங்கிற அந்த பிரச்சனை வந்து அப்ப ரொம்ப ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 2024ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்ல ரிசல்ட்ல பெரிய பிரச்சனை வந்துச்சு. 719 720க்கு நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்துட்டோம் அப்படின்னு பல பிரச்சனையாகி வந்து கோர்ட்ல கேஸ் போய் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அதுல என்ன பண்ணாங்க, ரீ எக்ஸாம் இல்ல ரீ ரிசல்ட் ரிசல்ட் அப்படின்னு பல பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 2026 இப்போ நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் இஷ்யூ வந்ததுனால இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா வந்து உருவெடுத்திருக்கு. நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு மத்திய அரசும் அந்த நிறுவனமும் எந்த என்டிஏ முழு பொறுப்பெடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க பொறுப்பெடுத்துக்கணும், இதுக்கு என்னன்னு தக்க பதில் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பொலிய ப்ரொட்டஸ்ட வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க. லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸா நமக்கு அதை பத்தி எல்லாம் தெரியும். அவங்க வச்சிருந்த டிமாண்ட் என்ன, இதுக்கான ரிசைனேஷன் வேணும். யார் வந்து மினிஸ்டர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்காங்களோ அவங்க வந்து பொறுப்பெடுத்துட்டு ரிசைன் பண்ணணும். மேலும் வந்து யார் யாரெல்லாம் இந்த நீட் எக்ஸாம்னால இந்த பிரச்சனைனால நிறைய பேர் இறந்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 1 crore பக்கம் என்ன வேணும் அப்படின்னா அவங்களுக்கு காம்பன்சேஷனா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும். அது இல்லாம இதுக்காக யார் ரொம்ப அமைதியான முறையில ப்ரொடெஸ்ட்ல இருந்தாங்களோ அவங்க மேல எல்லாம் யார் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல எஃப்ஐஆர் போட்டிருக்கு, கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை என்ன பண்ணணும், வாபஸ் வாங்கணும். மேலும் பல பல டிமாண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க. இது 3 தான் மேஜர் டிமாண்ட்ஸ் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து வைக்கிறது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில ஒன்னும் வந்து குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. இந்த இஷ்யூ நடக்கிறதுனால நீட் பேன் நடக்குமா, இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய டிபேட்ல போயிட்டே இருக்கு. பட் கவர்மெண்ட் இது சைட்ல இருந்து என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் 2026 பிரச்சனை இந்த ப்ரொடெஸ்டுக்கு நடந்துட்டு இருக்க நேரத்துல இது வரைக்கும் என்னென்னலாம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா 47 என்டிஏ அபிஷியல்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டெர்மினேட் பண்ணிருக்காங்க. சஸ்பென்ஷன் பண்ணலைங்க, டெர்மினேட் சர்வீஸ்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, வேலையில இருந்து அந்த என்டிஏல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கள டெர்மினேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா என்டிஏல டாப் அத்தாரிட்டி அந்த லீடர்ஷிப் ரோல்ல இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து திருப்பி இந்த நீட் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னா எப்படி நடத்தலாம், இதோட ஸ்ட்ரக்சரை வந்து ரீஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேனலை வந்து என்ன பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி
அதுக்கு நம்ம ஃபார்மல் இஸ்ரோ ஓட சீஃப் சார் கே ராதாகிருஷ்ணன் அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க, சீஃப் ஆக்கி அது மூலியமா ஒரு பேனல்ல வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்ல, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி பின்னாடி வரக்கூடாது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் இது மட்டும் இல்ல, பின்னாடி இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், அவங்க ரொம்ப ஹெவியர் பெனால்டிஸ் இருக்கணும். அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மல் கோர்ட்ல போனா ரொம்ப லேட் ஆகும், அதெல்லாம் அட்மிஷன்ஸ்லாம் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப டிலே ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் இருக்கணும். இது மாதிரி யாராவது அரெஸ்ட் ஆனாங்க இந்த விஷயத்துல அப்படின்னா 10 இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணும், அவங்க ஜெயில இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நாங்க பார்லிமெண்ட்ல கொண்டு போய் இதை வச்சு என்ன பண்ண போறோம், இது ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லாவே வந்து போட போறோம், ஒரு சட்டமாவே ஏற்ற போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்றாங்க. ஓகேங்க சார், என்ன இது சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொன்ன ஒரு விஷயத்தையும் செயலியே இவங்க வேற எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னா, கல்வியாளர்கள் மத்தியில வந்து அது ஒருத்தவங்க ஒரு விஷயம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க செய்யறீங்கன்னா அதை மட்டும் செய்யாம அதை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல தான் நமக்கு சொல்றாங்க. சோ இந்த விஷயத்தையும் இல்லாம அவங்களும் என்ன பண்றாங்க, இப்ப நியூஸ்ல நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், அந்த சிஜேபி சொன்ன ஒரு விஷயம் மேஜர் டிமாண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சென்ட்ரல்ல இருக்க அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணிருக்காரு. ஒரு விஷயத்த பாத்திருக்கோம். 1-2 விஷயத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வாய்மொழியா உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. கேசஸ் வித்ரா பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதெல்லாம் வாய்மொழியா என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்களுக்கு ரிட்டர்ன்ல வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு ஒன்னும் ப்ரொடெஸ்ட் வந்து கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த நீட் இஷ்யூல பின்னாடி அவங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். சரிங்க சார், இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் மத்தியில ரொம்ப மன உளைச்சலுக்காராங்க. ஏன்னா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணிடுது அப்படின்னா போயிருது. எக்ஸாம் மேல ஒரு நம்பிக்கை, இப்படிலாம் இருந்தா எப்படி நம்ம பசங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன லூப் ஹோல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க, அப்ப நம்ம பசங்களுடைய படிப்பு எல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு இழந்த ஒரு சுச்சுவேஷனா இருக்காங்க. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ரீசெண்டா வந்துட்டு ஒன்னும் கோர்ட்ல வந்து கேஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கேஸோட முடிவு எதுவும் நீட் வந்து கேன்சல் ஆகுமா, அது மாதிரி எதுவும் வந்துருமா அப்படிங்கிற ஒரு மனநிலை, தெளிவில்லாத மனநிலை, அந்த மனநிலை இருக்காங்க. அதை என்ன பண்றாங்க, ரொம்ப ஓவரா திங்க் பண்றது, கம்பேர் பண்றது, இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, எக்ஸாம் எப்படி இருக்கும், பின்னாடி அடுத்துக்கு வரக்கூடிய எக்ஸாம் வந்து எப்படி அட்டன் பண்றது, எக்ஸாம் இருக்குமா இருப்பாதாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் ஒரு மைண்ட் செட் வந்து பேரண்ட்ஸ் மத்தியிலும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலும் இருக்கு. இதுக்கு என்ன ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப காம்படிஷன் தான். ரொம்ப நம்ம நீட்ல வந்து கவர்மெண்ட் சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் பிரைவேட் காலேஜா இருந்தாலும் லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு மெடிக்கல் சீட் வந்து லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம சீட்ஸ் ஒரு வேளை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க, இல்ல நீட் இந்த பிரச்சனை வருது, நம்ம சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேணாம், இதோடய போதும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் காலேஜஸ்ல ஏதோ முடிவு எடுத்துட்டா ஒன்னும் காம்படிஷன் அதிகமாயிருமே அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலை, இந்த மனநிலையில இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு சொன்னா, மிஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரூமர்ஸ். சோசியல் மீடியால என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா, எது ஒரு விஷயம் வந்தாவே என்ன பண்ணிடுறோம், உடனே நம்ம ஷேர் பண்ணி விட்டுறோம், அது ரைட்டா தப்பான்னு அனலைஸ் பண்ணாம. இதனால பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மாணவர்களா இருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் வீட்டுல இருந்து சென்டர்ல போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க கனவை நினைவாக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தவறான தகவல்களை நம்பாம என்ன ஆகும், நீட் வந்து 2026க்கு அப்புறம் 27 நடக்குமா அப்படின்னு நம்ம லீகலா என்னென்னலாம் இருக்கு, இதுவரை எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு என்ன அவங்க கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் கவர்மெண்ட்லாம் அவங்க என்னென்ன பாலிசி எல்லாம் வச்சிருக்காங்க நம்ம பார்க்க வேண்டியது கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கோம். சோ இந்த நேரத்துல 2013ல இஷ்யூ ஆனப்ப பல்வேறுபட்ட மாநிலத்துல அங்கங்க இருக்கிற கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, அந்த கவர்மெண்ட்லயும் பிளஸ் வந்து கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் வந்து என்ன பண்ணிருந்தாங்க, பெட்டிஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு இந்த நீட் இஷ்யூ சார்பாக. அப்ப என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்லயும் வழக்கு இருந்துச்சு. சோ சுப்ரீம் கோர்ட் அவங்களாம் வந்து வாலண்டியரா என்ன பண்ணாங்க, எல்லா வழக்கையும் ஒரே வழக்காக்கி சுப்ரீம் கோர்ட்ல எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது என்ன பண்ணலாம், ஒரே நீட் வந்து கொண்டு வர்றது பாசிபிளா, அதுக்கான என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும், இந்தியாவில வந்து ஒன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா மாணவ சமுதாயத்தை வந்து படிப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஸ்கஷன் போட்டு தனியா கமிட்டி அமைச்சு ஒரு பேனல் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பார்லிமெண்ட்ல ஒரு பில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பாஸ் பண்ணாங்க, த இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலிங் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கணும், த டென்டிஸ்ட் அமெண்ட்மெண்ட் பில். அந்த 2 பில்லையும் வச்சு என்ன பண்றாங்கன்னா, லோக்சபால நீட் வந்து கட்டாயம் தான், கம்பல்சரி இது வந்து இந்தியாவில வேணும் அப்படிங்கிற பார்லிமெண்ட்ல லோக்சபால அவங்க என்ன பண்றாங்க,
ஒரு பில்லே வந்து பாஸ் பண்றாங்க ஒரு அமெண்ட்மெண்டா. ஸோ கவர்மெண்ட் இதை பாஸ் பண்ணதுக்கு அதே நேரத்துல நம்ம கோர்ட்டும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல 5 பேர் அடங்கின பெஞ்ச். ஜென்ரலா வந்து ஒரு கோர்ட்டுக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அது சிங்கிள் மேன் ஜட்ஜ்மெண்ட், இல்ல 2 பேர் தான் இருந்தாங்க 3 பேர் தான் இருந்தாங்கன்னு ஒரு டிஸ்பியூட்ஸ் வந்துட்டே இருக்கும். அதுக்கான நம்பர்கள் அதிகமாக அதிகமாக அதோட அந்த கோர்ட்டான தீர்ப்புக்கான வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப கான்ஸ்டியூஷனா இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் பின்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணாங்க, 5 நபர்கள் அடங்கிய குழு வந்து என்ன பண்ணாங்க, தீர விசாரிச்சுட்டு இந்த நீட் எக்ஸாம் வந்து தேவைதான், கம்பல்சரி எல்லாத்துலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் தான். அதாவது பல உயிர்கள் இதனால தவறான ஒரு மாணவர்கள் வந்து தவறான முடிவு எடுத்து உயிர்களை மாய்த்து கொண்டாலும், இந்த டாக்டரா உருவாகி அவனுங்க அதனால வந்து மக்கள் பல பேர் உயிரோட சமாச்சாரத்துல விஷயத்த நாங்க விளையாட விரும்பல, அவர்களோட உயிரை நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி இது இம்பார்ட்டன்ஸ் கருதி என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 5 நபர்கள் அடங்கிய குழு அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நீட் எக்ஸாம் கம்பல்சரி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்லிமெண்ட்லயும் பில்லு பாஸ் ஆயிருக்கு, நம்ம கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்லயும் வந்து 5 பேர் அடங்கிய குழுலயும் வந்து என்னதான் முடிவாயிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸாம் கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன சார் பண்றது, இவ்வளவு டிஸ்பியூட்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்னா இதுக்கான ரீஃபார்ம் என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸாமை ஒன்றும் பண்ண முடியாது. ரீஃபார்ம் என்ன பண்ணி இந்த எக்ஸாமை வந்து ஒன்னும் ரீஃபைன் பண்ணி பசங்களுக்கு கொண்டு போய் ரொம்ப ஃபேரா கொண்டு போனோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நீங்க பார்த்தாவே தெரியும், அந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல அவங்க எங்கேயுமே நீட் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல கிடையாது. நீட் வந்து ஃபேரா நடக்கணும், ஒழுங்கா நடக்கணும், டிரான்ஸ்பரன்ஸா நடக்கணும், எல்லா மக்கள் மத்தியில ஒரு ட்ரஸ்ட் ஒருத்தியா ஒரு நல்ல ஒரு பிலீவ் இருக்கணும், இந்த எக்ஸாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அந்த ஒரு பாயிண்ட் வந்து அவங்க சொல்லவே இல்லை. சோ நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல இருந்து நீட் வந்து முற்றிலும் நடைபெறதான் போகுது. அதை வந்து இப்போதைக்கு என்ன பண்ண முடியாது, அது நம்ம ரத்து பண்ண முடியாது. அதுக்காக நாம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது தான் புரியுது. சோ இதுக்கு என்னென்ன அவங்க சான்சஸ் எடுத்திருக்காங்க, ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க சிபிடி மோட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் இந்த லீக் இஷ்யூஸ்க்குலாம். ஆல்ரெடி ஜேஇ நடந்துட்டு இருக்கு, சிஎஸ்ஆர்ல யூஜி நெட் ஸ்லெட் அந்த விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கியூட் எக்ஸாம் நடக்குது, எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா வந்து என்டிஏவே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் ஏன் அது மாதிரி மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. இதை பத்தி தெளிவா ஒன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். நாம பேரண்ட்ஸ் ஆகிய நாம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டியது, ஸ்டூடெண்ட்ஸ் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, எக்ஸாம்ஸ் வந்து டிலே ஆகலாம். இன்னைக்குள்ள எக்ஸாம் நாளைக்கு போகலாம், மே மாதம் நடந்த எக்ஸாம் ஜூன் மாசம் நடக்கலாம். இது மாதிரி பல பல பிரச்சனைகளை வந்து ஒரு சில விஷயங்கள் கவுன்சிலிங் தள்ளி போலாம். ஆனா வந்து நம்ம ட்ரீம்ஸ் அதனால வந்து என்ன பண்ணக்கூடாது, நாம விட்டு கொடுக்க கூடாது. நம்ம அதை மைண்ட்ல வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நாம நம்மளே நம்பி நாம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளால கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத ரூமர்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம நம்பாம என்ன பண்ண பார்ப்போம், இன்னைக்கு நாம எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ண போறோமோ, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண போறோமோ, அதான் நம்மளுக்கு டாக்டர் ஆகிறதுக்கு வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ஹெல்ப் பண்ண போகுது. மற்றபடி இதை நினைச்சுக்கிட்டே நம்ம கேன்சல் ஆகும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம சக்சீட் ஆக முடியாது. சோ இனியில இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. அடுத்து 2027க்கு நம்ம நாளைக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதுதான் நமக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம சூர்யா நீட் அகாடமில நம்ம லாஸ்ட் ரிசல்ட் வந்ததுல பிஎஸ் தரணீஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, சென்ட்ரல்லே ஃபர்ஸ்ட் மார்க் 720க்கு 595 வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. சென்ட்ரல்ல மட்டும் இல்லைங்க, 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரியில ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு ஹை பாசிபிலிட்டி இருக்கு. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸும் பக்கத்துல எல்லாத்தையும் என்கொயரி பண்ணி பார்த்துட்டோம். அபிஷியலாவும் சீக்கிரம் டிக்ளேர் பண்ணிடுவாங்க நம்புறோம். இவர் வந்து நம்ம சிபிஎஸ்சி படிச்சாதான் கிராக் பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை. நம்ம சேலத்துல இருக்கிற நம்ம கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல தான் வந்து படிச்சிருக்காரு. 2 வருஷம் 3 வருஷம் கடந்தாதான் படிக்க முடியுங்கிறதுலாம் இல்லை. ஒரே ஒரு வருஷம் போன வருஷம் முடிச்சாரு. நம்ம சூர்யா நீட் அகாடமியில வந்து ஜாயின் பண்ணாரு. 1 இயர்ல கிராக் பண்ணிட்டாரு. ஸோ இவரை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம எந்த மோட்ல படிக்கிறோமோ, எந்த மீடியம்ல படிக்கிறோமோ, எந்த ஸ்கூல்ல படிக்கிறோமோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம நம்ம ப்ராப்பரா படிச்சோம், கரெக்டான இடத்துல இருந்து படிச்சோம், நம்ம கைட் பண்ண மென்டார் கரெக்டா இருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பா சக்சீட் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டு தான் இவரு. நம்ம சூர்யா நீட் அகாடமியில வந்து இவருக்கு என்ன ஃபேக்கல்டி எடுத்தாங்களோ அதே டீம் ஃபேக்கல்டி இப்பயும் இருக்காங்க. அவங்களுடைய டெமோ லெக்சர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவங்க லெக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். நம்ம அட்மிஷன் இங்க 2027க்கு ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்கு வந்து ஃபுல் இயர்க்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், 9025208403 நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய கூகுள் ஃபார்ம் லிங்க் ஒன்று கொடுக்குறோம்.
அதை நீங்க வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா எங்க டீம் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தெல்லாம் வந்து போட்டு குழப்பிக்காம நம்ம ஃபியூச்சர்ல ஒரு டாக்டரா வரணும், எல்லாத்தோட ஆசையும் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக சூர்யா நீட் அகாடமி சார்பாக எல்லாத்துக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களோட இந்த வீடியோல இருந்து நடைபெறேன். மற்றொரு வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதை ஹைப்பும் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.